Example 7.3. Evaluate integration of 1 plus x the whole square divided by square root of x into dx அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது I equal to integration of 1 plus x the whole square divided by square root of x into dxன்னா இங்கே நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ நியூமரேட்டரில் இருக்கிறதுல எப்படி இருக்குது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால அதை a ப்ளஸ் பியை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம இப்போ எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம்? I ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு பி அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு நம்ம எழுதி கீழே ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் 2 இன்ட்டு 1 இன்ட்டு எக்ஸ் 2ab. புரியுது இல்லைங்களா? இதை இப்போ 1 ஸ்கொயர் எப்போயுமே நம்மளுக்கு 1 வரும், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டுடுறோம், எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஆசிட்டிஸ் போட்டுடுறோம். 2 இன்ட்டு 1 2, 2 இன்ட்டு எக்ஸ் 2x டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக கொடுத்துருக்கிற டினாமினேட்டரை மேலே இருக்கிற நியூமரேட்டரோட டிஸ்பியூட் பண்ணி எழுதுகிறோம். எப்படின்னா இப்போ இன்டெகிரேஷன் சிம்பிளை போட்டுக்கிறோம். 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இந்த டிஎக்ஸை போட்டுக்கிறோம். அடுத்தது ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து இன்டெகிரேஷன் சிம்பிளை போட்டுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸை நம்ம போட்டுக்கிறோம். அடுத்தது ப்ளஸ், அடுத்தது நம்ம இன்டெகிரேஷன் சிம்பிளை போட்டுக்கிறோம். இந்த 2xஐ போட்டுக்கிறோம். டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்ட்டு ஒன்றுத்தையும் இன்டெகிரேஷனோடையும் இதை டிஸ்பியூட் பண்ணிக்கிறோம். ஆஸ் வெல் ஆல்சோ சேம் டைம் என்ன செய்கிறோம், இந்த டிஎக்ஸோட நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அழகாக அப்படி எழுதிக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் அப்படின்னு போடும்போது இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து 1/2, அது வந்து மேலே போகும்போது -1/2 அப்படின்னு நம்மளுக்கு வரும். புரியுது இல்லைங்களா? நம்மளுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும். எப்போயுமே ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், 1/2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். புரியுது இல்லைங்களா? அதை தான் எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஈக்குவல் டு 1/2. அப்போது எங்கெல்லாம் ஸ்கொயர் ரூட் வருதோ அப்போது அந்த ஸ்கொயர் ரூட்டை எடுத்துகிட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், 1/2 போடுறோம். அது கீழே இருந்தால் 1/2 இருக்கும். அதே மேலே போகும்போது இன்வர்ஸ் -1/2 மாறிடும். இன்ட்டு டிஎக்ஸை போட்டுக்கிறோம். ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம். இன்டெகிரேஷன் சைனை போட்டுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இன்ட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதில் நம்ம எக்ஸ் டு த பவர் ஆஃப் -1/2 அப்படின்னு போட்டுக்கிட்டு இன்ட்டு டிஎக்ஸை போட்டுக்கிறோம். ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டுக்கிறோம். இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2வை நம்ம எப்போயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது இன்டெகிரேஷனுக்கு முன்னாடி வந்துடும். அதனால் இன்டெகிரேஷன் முன்னாடி 2வை போட்டுக்கிறோம். இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது, எக்ஸ் டு த பவர் ஆஃப் -1/2 இன்ட்டு டிஎக்ஸ். புரியுதுங்களா? அதுவும் அதேமாரி இன்வர்ஸாக மேலே போகும்போது -1/2 மாறிடுது இன்ட்டு டிஎக்ஸ். புரிஞ்சிடுச்சு இல்லைங்களா? ஸோ அடுத்தது இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் -1/2 இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸுக்கு அப்படியே ப்ளஸ் போட்டுக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், இங்கே கொடுத்துருக்கிற இது எப்படி இருக்குது, a to the power of m into a to the power of n is equal to a to the power of m plus n அப்படின்னு லாஸ் ஆஃப் இன்டிசஸில் நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஞாபகம் இருக்குங்களா? உங்களுக்கு ஞாபகம் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், a to the power of m into a to the power of n equal to a to the power of m plus n. அந்த ஃபார்மேட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், இப்படி போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி எடுத்து நம்ம போட்டுக்கிறோம் m plus n. அப்போ நம்மளுக்கு போடும்போது எப்படி வரும், எக்ஸ் டு த பவர் ஆஃப் 2 இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும் இல்லைங்களா? மைனஸ் ஆகிட்டு இந்த 1/2 அப்படின்னு வந்துடும். இன்ட்டு இந்த டிஎக்ஸை போட்டுக்கிறோம். ப்ளஸுக்கு அப்படியே ப்ளஸ்ஸை போட்டுக்கிறோம். 2 கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வெளியில் அப்படியே போட்டுக்கிறோம். இன்டெகிரேஷன் சிம்பிளை போட்டுக்கிறோம். எக்ஸ் டு த பவர் ஆஃப் இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 தான் இல்லைங்களா? இதுவும் அதேமாரி a to the power of m into a to the power of n equal to a to the power of m minus n. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். 1 minus -1/2 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி அழகாக ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், இன்டெகிரேஷனில் என்ன பவர் ஃபார்முலா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பவர் ஃபார்முலா இருக்கும். என்னது, இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் n இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் n plus 1 bringing to the power as a denominator plus c but n is not equal to -1 அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு வரும் இல்லைங்களா? இப்போ நம்ம இன்டெகிரேஷன் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவை வந்து அங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போது எக்ஸ் இன்டெகிரேஷன் சிம்பிள் வரக்கூடாது, இந்த டிஎக்ஸ் வரக்கூடாது. வெறும் எக்ஸை மட்டும் போட்டுட்டு -1/2 இதுதான் என்ன நினச்சிக்கிட்டு +1 bringing to the power as a denominator இங்கே கீழே போட்டுக்கிறோம். -1/2 +1 போட்டுறோம்.
புரியுது இல்லைங்களா? இங்கே ப்ளஸ் சி அதெல்லாம் போட வேண்டியதில்லை. ஃபைனலாக ஒரே ஒரு சி மட்டும் நம்ம போட்டுக்கிட்டால் போதும். இங்கே ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம். இன்டெகிரேஷன் சிம்பிள் வரக்கூடாது, இந்த டிஎக்ஸ் வரக்கூடாது. புரியுது இல்லைங்களா? அப்போ எக்ஸுக்கு எக்ஸ் அப்படியே போட்டுடுறோம். இதை எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 2 2s are 4, 4லேருந்து 1 போச்சுன்னா 3, 3/2. புரியுது இல்லைங்களா? ப்ளஸ் இந்த பக்கம் 1 வரும். அப்போ 3/2 நம்மளுக்கு ஃபார்முலாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஞாபகம்? 3/2ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். 2 2s are 4 இல்லைங்களா? 4ல் 1 போச்சுன்னா 3/2 தான் வரும். அப்புறம் நம்ம nth டேர்ம் அந்த ஃபார்முலா x to the power of 3/2க்கு நம்ம n plus 1 bring to the power as a denominator 3/2 plus 1 அப்படின்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். இங்கே ஒரே ஸ்டெப்பை 2 ஸ்டெப்பாக இங்கே ஒரே சேர்த்து போட்டுட்டோம். இப்போது அடுத்தது ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுடுறோம், கான்ஸ்டன்ட் 2க்கு 2 போட்டுடுறோம். இன்டெகிரேஷன் சிம்பிளே வரக்கூடாது, இந்த டிஎக்ஸ் வரக்கூடாது. ஞாபகம் இருக்குது இல்லைங்களா? அப்போது x to the power of நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இது எல்சிஎம் எடுத்துக்கணும். 1 into 2 2, 2லேருந்து 1 போச்சுன்னா நம்மளுக்கு என்னது 1 வரும். அப்போது 1/2 தான் நம்மளுக்கு இது சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கும். அந்த 1/2 x to the power of 1/2ன்னு வருது. நம்ம x to the power of n ஃபார்முலாவில் ப்ளஸ் 1 இல்லைங்களா, டிவைடட் பை 1/2 ப்ளஸ் 1 ஃபைனலாக ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து நம்ம x to the power of இதுக்கு எல்சிஎம் எடுங்க. 2 into 1 எவ்வளவு? 2, 2லேருந்து மைனஸ், புரியுது இல்லைங்களா? -1 போகும்போது நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். அப்போது 1/2. இப்போ x to the power of 1/2 அதே இது தான் நம்மளுக்கு கீழே இருக்கிறதுக்கும் ப்ளஸ் 1/2 வரும். ப்ளஸுக்கு அப்படியே ப்ளஸ்ஸை போட்டுடுறோம். இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். இங்கே என்ன இருக்குது? 1 into 2 2, 2 plus 3 5, 5/2 வரும். அப்போ அதே தான் bringing to the denominator கொண்டு வரும்போது என்னது? பவர் எஸ்எஸ்ஸை bringing to the denominator நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான் 5/2 இங்கேயும் வந்துடும். ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டுறோம். 2 into அடுத்தது இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 1 into 2 2, 2 plus 1 3, 3/2 கிடைக்கும். அந்த 3/2வோட நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? சிம்பிளிஃபை பண்ணி போட்டுடுறோம். பை அதே தான் இங்கே கீழே நம்மளுக்கு பவர், இதோட பவர் தான் டினாமினேட்டரில் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா? அதே 3/2வை நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ ப்ளஸ் சி ஃபைனலாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு சியை போட்டுக்கிறோம். நடுவில் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் போட்டோம், இப்போ தேவையில்லை. ஃபைனலாக ஒரே ஒரு வாட்டி போட்டால் போதும். இந்த 2 வந்து ரெசிப்ரோக்கில் மேலே போய் 2/1 வரும். அந்த 2/1 இஸ் நத்திங் பட் என்னது? நம்மளுக்கு 2. புரியுது இல்லைங்களா? அப்போ x to the power of இந்த 1/2 மட்டும் அப்படியே வரும். ப்ளஸுக்கு ப்ளஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த 5/2 மேலே போகும்போது என்னது? 2/5ன்னு வரும். x to the power of இது அப்படியே மேலே போயிடுச்சு இல்லைங்களா? x to the power of 5/2 ஆஸ் இட் இஸ் அப்படியே x to the power of 5/2 இப்படி வந்துடும். ப்ளஸுக்கு ப்ளஸ் அப்படியே தான் இருக்கும். இங்கே இருக்கிற 2 into இந்த 3/2 2/3 அவங்க போய் மேலே ஆகும். இன்ட்டு இந்த x to the power of இது வந்து 3/2 ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். ப்ளஸ் சி இருக்கும். ஃபைனலாக நம்ம ஆன்சர் கொண்டு வரும்போது என்னது? I is equal to 2 into இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருந்தது? நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபார்மேட்டில் இருந்தது. அந்த 1/2க்கு பதில் நம்ம √(x) ஸ்கொயர் √(x) அப்படின்னு போட்டுக்கிட்டு ப்ளஸுக்கு அப்படியே ப்ளஸ் போட்டுறோம். இங்கே 2/5 x to the power of 5/2 ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு. இங்கே 2 2s are எவ்வளவு? 4, 4/3. அப்போ 4/3 x to the power of 3/2 ப்ளஸ் சி அப்படின்னு ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்துடணும். நம்ம இன்டெகிரேஷன் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு என்ன இருக்கும்? இன்டெகிரேஷன் சிம்பிளும் டிஎக்ஸும் இங்கே வரும். அது மட்டும் நம்ம இல்லாமல் ஃபைனல் ஆன்சரை பார்த்து ஃபைனலாக என்ன செய்யணும்? ப்ளஸ் சின்றது மட்டும் இங்கே நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி புரியலன்னா வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை அழகாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் கம்பன் ஆன்லைன் கிளாஸை பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இம்மீடியட்டாக எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வரும்.